ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, இந்த டொனெட்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பல செட்டில்மெண்ட்ஸ முன்னேறி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல, ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் மிக முக்கியமான டவுன்ஸ பார்த்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செசிவியார் மிக பெரும் அளவுல கொலாப்ஸ் ஆயிருக்கு. அது உக்ரைனோட மிகப்பெரிய கோட்டையா இருந்துச்சு. நம்ம அது பிரத்யேகமாவே ஒரு பதிவுல போட்டிருக்கோம். அது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கோட்டை உடைக்கப்பட்டுருச்சு. இப்ப ரஷ்யா உள்ள பூந்து மிக முக்கியமான பகுதிகள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க. அது ஃபார்வர்ட் ஆஃபென்சிவா பேஸா ரஷ்யாக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா, மிக பெரும் அளவுல ரஷ்யானால முன்னேற முடியும். அது இந்த கொஸ்டான்டிவ்கா பேட்டில்லாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். இந்த செசிவியாருக்கு பக்கத்துல இருக்கிறது கொஸ்டான்டிவ்கா. ஸோ அந்த பேட்டில்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரஷ்யாக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கு சேம் ரிலவென்ட்டா இந்த கொஸ்டான்டிவ்காவுக்கு கீழ பார்த்தீங்கன்னா டாரஸ்க். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரஷ்யா முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது அந்த டாஸ்க்ல இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில, அந்த டவுனோட வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மேன் மேட் ஹில் அது சொல்லுவோம் இல்லையா? அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஃபிளாக கழட்டிட்டு ரஷ்ய வீரர் பார்த்தீங்கன்னா, கொடிய மாத்தி வச்சிருக்காரு. அதுக்காக அங்க உக்ரைனோட வீரர்களே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இருக்காங்க. சில பல ஸ்ட்ரீட்ஸ்ல இன்னும் உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க. பட் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பார்த்தீங்கன்னா, என்தார்னே. இது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு வில்லேஜ் தான். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்டின்னா, இந்த குராஹோவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வில்லேஜ். சைடுல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். ரஷ்ய வீரர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிய பிடிச்சுட்டு கொடி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, அத சுத்தி பார்த்தீங்கன்னா, புறநகரங்கள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் மர வரிசைகளா இருக்கு. போருக்காக பிரத்யேகமா தயார் பண்ணப்பட்டதா இதெல்லாம் பல பதிவுல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த மர வரிசைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் மர வரிசைகளா இருக்கு. இதுக்கு நியர்பையா பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஏதாவது ஒரு ஆயுதங்கள பதுக்கி வச்சுட்டு, இங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு குடுக்கணும் அப்டின்னா, தாச்சே பகுதி அப்படிங்கிறது போல இருக்கு. குராஹோவ் ரொம்ப அக்ரஸிவா யூஸ் ஆகணும் ரஷ்யாக்கு அப்டின்னா, தாச்சா பகுதிய பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மீட்டெடுக்கணும். அப்படி எடுத்தா தான் குராஹோவ் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு, அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுல பேஸா பயன்படுத்தி ரஷ்யானால முன்னேறி முடியும். இப்ப அந்த தாச்சா பகுதிய சுத்தி வளைக்கணும், அந்த மர வரிசைகள ஈஸியா பிடிக்கணும்னா, என்தார்னே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, பக்கவாட்டுல இந்த நடுவுல பார்த்தீங்கன்னா, மரவரிசை இருக்கு. 2 சைடுல இருக்கக்கூடிய டவுன்ஸையும் ரஷ்ய தரப்பு பிடிச்சுட்டாங்க. சோ இது மிக மிக பின்னடைவா இருக்க போகுது உக்ரைனுக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா, தடுப்பு சுவர்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்தார்னேல அந்த தடுப்பு சுவர்ல உடைச்சுட்டு உள்ள வராங்க அப்படின்னா, நேரா உள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால தடுப்பு சுவர்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க உக்ரைன் தரப்புல இருந்து அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இந்த பகுதிய பொறுத்தவரைக்கும். 2வது இந்த குராஹோவ்ல பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட வீரர்கள் பெருமளவுல அதுவும் 64 வீரர்கள் கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புலருந்தே வந்துச்சு. இது மிக பெரும் சர்ச்சையா இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு இது போல மிக பெரும் அளவுல சரணடைஞ்சிருக்காங்க உக்ரைனோட வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல பொய்யுங்க அப்படிங்கிற போல உக்ரைன் தரப்புல சொல்லியிருந்தாங்க. என்னடான்னா, அங்க இருக்கிற எல்லா பிரிகேட்ஸையும் பார்த்தீங்கன்னா, அந்த மெம்பர்ஸ வச்சு வீடியோ பதிவு எடுத்து போட்டுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் சண்டை புடிச்சுங்க. இவாக்குவேட் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டேன் குடுக்கல. ஆயுதம் கேட்டேன் குடுக்கல. அப்புறம் நாங்க என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால சரணடைஞ்சுட்டோம் அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து இருக்கு. மேபி ரஷ்ய தரப்பு மிரட்டி கூட இது போல பேச வச்சுக்கலாம். நமக்கு தெரியாது. புரொபகண்டாவா கூட இருக்கலாம். பட் ஆனா அவங்கள சரணடைச்சுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது உக்ரைனுக்கு மிக பெரும் பின்னடைவா இருக்கு. ஏன்னா இது மிக முக்கியமான பிரிகேட். நம்ம இது அடுத்தது வருவோம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய பொறுத்தவரைக்கும் மிக பெரும் அளவுல ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க களத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா மிக பெரும் அளவுல தாக்குதல் பண்ணாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீடியோ பதிவுகள் போட முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சுரும். அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஜாப்ரோசியால மிக பெரும் அளவுல தாக்குதல் நடந்திருந்தது. 113 பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆயிட்டாங்க. சில நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருக்கு. இப்போ அதுக்கு இதுவரைக்கும் நடந்த பெரும் அளவுல தாக்குதல்லாம் நடந்தது இல்லையா? இப்போ அது போல தாக்குதல் நடந்ததுல என்னைக்குமே யுஎன் தரப்புல இருந்து விசிட் பண்ணதோ எதுவுமே பண்ணதில்ல. ஆனா இப்ப அந்த ஜாப்ரோசியால நடந்த தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா, யுஎன் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா விசிட் விட்டு போயிருக்காங்க. ஏன் இது இவ்ளோ பெரிய ஹைலைட் ஆகுது? இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தானே! இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கே! இப்ப என்ன இது ரொம்ப பெரும் அளவுல பார்த்தீங்கன்னா, பேசுபொருளா மாறிருக்குன்னா, இந்த ஜாப்ரோசியாவ ரஷ்ய தரப்புல கிளைம் பண்றாங்க. இப்ப எங்க நிக்கிறாங்க ரஷ்யா? இந்த வெலிகனோவ்ஸ்காவ முற்றிலும் சுத்தி வளைக்கிற மாரி இருக்கு. அது ஒரு தடுப்பு சுவர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த சுவர கிராஸ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, தடுப்புக்கு எதுவுமே இல்ல. ரஷ்யா பாட்டுக்கு உள்ள வேணுங்கிற பகுதிகள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு காரணத்தினால ஜாப்ரோசியா இப்ப வல்னரபிளா மாறிடுச்சு. அதாவது கோட்டையோட கார்னர்ஸ் இருக்கும் தெரியுங்களா? அந்த கார்னர்ஸ உடைச்சுட்டு உள்ள வந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அது போல தான். இந்த ஜாப்ரோசியாவும் டொனெட்ஸ்க் பகுதியும் சேரக்கூடிய கார்னர் தான் அந்த வெலிகனோவ்ஸ்கா. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது எவ்வளவு முக்கியம்னு சொல்ட்டு. இப்ப அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்க மீட்டெடுக்குறாங்க. அந்த பகுதியில அவங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த இடத்துல இருந்து பேஸா பயன்படுத்தி அவங்க முன்னேறுவாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜஸும் சின்ன சின்ன செட்டில்மெண்ட் தான். பல முனையில அழுத்தம் குடுக்கறதுனால ஒரே நேரத்துல உக்ரைனால சமாளிக்க முடியறதில்ல. அது மட்டும் இல்லாம பெருமளவுல வீரர்கள கர்ஸ்க் பகுதியில இழந்துட்டாங்க.
இப்ப அந்த காரணத்தினால இந்த வெளிக்கனவு சில்க வீழ போகுது அப்படிங்கிறபோது மத்த பகுதியெல்லாம் தயார் பண்ணும் இல்லையா? ஜாப்பரோசியால மீட் எடுத்தாகணும். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதெல்லாம் எங்களோட பகுதி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ரெஃபரண்டம் வச்சாச்சு. அது மீட் எடுக்கல அப்படிங்கும்போது அவருக்கு தலைகுனிவா இருக்கும். அவங்க நாட்டு மக்கள் வந்து அதை எப்படி ஒத்துக்குவாங்களா? சட்டத்துல என்ன இருக்கு? அதான் நீங்க செய்யணும். அது நம்ம பகுதி இல்ல. மீட் எடுக்கணும்ல அப்படிங்கிறத கேட்பாங்க இல்லையா? இப்ப அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப அத வந்து ரெடி பண்ணணும். இப்ப அதுக்கான அந்த இடத்துல சண்டை நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது போல வேலைகள்லாம் செய்றாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள், சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பல அனலிஸ்ட்டுக்குள்ள. மத்தபடி ரெகுலரா களத்துல என்ன நடக்குமோ அந்த ஈவென்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பெருமளவுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு வாரத்துல மட்டுமே 600 ஏரியல் குண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல ஏவி விட்டாங்க. 700 ட்ரோன்கள் கிட்ட ஏவி விட்டாங்க அப்படிங்கிறது போல, வழக்கம் போல வாரத்துக்கு ஒரு தடவை இந்த லிஸ்ட் எடுத்து அனுப்புவார் இல்லையா? அதே போல ஜெலன்ஸ்கி அவர்கள் லிஸ்ட் எடுத்துக்கிறாரு. அந்த லிஸ்ட் அந்த வீடியோ பதிவு செயலோட இருக்கும். வீடியோ பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ பார்ட்னர்ஸ் உதவுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க. இப்பதானே உதவணும் ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல. ஏன்னா நம்ம கரெக்ட்டா அந்த டைம் பாருங்களேன், பேச முடியாம போயிருச்சு. பல நாடுகளும் ஓடோடி வந்து உதவி இருக்கிறாங்க. என்ன ஒரு ஹைலைட்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல உதவி இருக்கிறாங்க. அது இப்போ மிக பெரும் சிக்கல்ல இருக்கிறது இந்த கிரீன்லாந்து. ஏன்னா டென்மார்க் கிட்ட இருந்து இத புடுங்கிடலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்க தரப்புல இருந்து சமீபத்தில கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட டச் டவுன் பண்ணியிருந்தாரு. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். அங்க இருக்கிற மக்கள்லாம் பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிச்சிருக்கு தான் போல அமெரிக்கால சேர்றதுக்கு. ஏன்னா, தமிழ்நாட்டுல வந்து நாளைக்கு நாங்க அமெரிக்கா வாங்கிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேண்டாம்னு சொல்லிற போறேன். இங்க அமெரிக்கால சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிறது போல ஆயிடும் இல்லையா? அது போல சொல்ல வரேன். சும்மா காமெடிக்காக சொன்னேன். அதுபோல அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல்கள் இருக்கத்தானே செய்வாங்க. பிடிக்கும் அமெரிக்கால சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கும்பல்கள் இருக்கத்தானே செய்வாங்க. ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்றிருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் போயிருக்கிறாரு. அதிபரா பதவியே ஏற்கல. அதுக்கு முன்னாடி கிரீன்லாந்துக்கு போய் அங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்து பேசிக்கிறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ டென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, புளிய கரைச்சிருக்கா. ஸோ அதனால பேட்ரான்லாம் இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போல செய்திகள்லாம் பார்க்க முடியுது. எதுக்கு அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து F-16 வந்து எல்லாத்தையும் புடுங்கி குடுத்தாச்சு உக்ரைனுக்கு. இதுக்கு மேல இவங்களால சண்டை பிடிக்க முடியுமான்னா முடியாது. இவங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஃபேக்டரிஸ் எல்லாமே எல்லாம் கழுவி ஊத்தியாச்சு யூரோப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே. எல்லாம் ஷட்டர் சாத்தி மூடியாச்சு. இப்ப என்ன பண்றது? ரஷ்யா கிட்ட இருந்தா கேஸும் வாங்கணும். வாங்குனா தான் எல்லாம் ரெடி ஆகும். இப்படி இருக்க சூழ்நிலையில போயிட்டு யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவோட போர் தொடுக்குமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற அந்த ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யம் அ வீழ்ச்சி கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு சாம்ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா, அத முழுங்கி பெருசாகிக்கிட்டு இருக்கு. அதுதான் அமெரிக்காவா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இருக்கு. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப அமெரிக்காவோட அடுத்த ஆளுகின்ற அரசாங்கமா வரலாம் அப்படிங்கிற தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூடோ அவர்கள்லாம் ரிசைன் பண்ணிக்கிறாரு. ஸோ அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப வெற்றிடம் இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் இருக்காரு. கனடாவோட அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போல பொலிகன் அவர்கள் பேர் கொஞ்சம் கட்டவில்ல. இமேஜ்லோட இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்ப இவரு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டும், ட்ரம்ப் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டும் ஈக்குவலா இருக்கு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே மாரி இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அ ஓவர் ஸ்பெண்டிங் பண்றாங்க கனடா அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. பொலிகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்பெண்டிங் பண்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா, இது போல தலைவர்கள் பேசுற வார்த்தைகள் வந்து ஒற்றுமை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு அர்த்தம்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. சொல்லணும்ப்பா. இது போல பேசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால நாளைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நாம கவர்னரா மாறிக்கிறேங்க நான் அமெரிக்காக்கு அப்படிங்கறத சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கனடாங்கிறது ஒரு ஸ்டேட்டா மாறுமா? இல்ல கனடால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் தனித்தனியா அமெரிக்காவோட தனித்தனி ஸ்டேட்ஸா மாறிருமா? இல்ல இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் ஒண்ணா கும்பலா வந்து சேருங்க. உங்களுக்கு சலுகை குடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போல ஏதாவது செஞ்சுருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் இந்த கனடா, கிரீன்லாண்ட்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, ஏன்னா இதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது பெருமளவுல தெரிஞ்சிருச்சு. ஸோ பனிக்கட்டிகள்லாம் உருகுது இந்த ஆர்க்டிக் பகுதியில அப்படிங்கும்போது, அந்த இடத்துல வந்து போர்ட் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் அதுதான் மிக பெருமளவுல போர்ட்டா இருக்க போகுது. ட்ரேட் ரூட்டா இருக்க போகுது. ஸோ அதுல இப்போ பெருமளவுல டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது ரஷ்யா. நார்வேக்கு ஒரு சின்ன பார்ட் இருக்கு. கிரீன்லாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமா இருக்கு. ஸோ இப்ப கிரீன்லாந்து, கனடா, அலாஸ்கா. ஒரு சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இன்னொரு சைடுல ரஷ்யா. ஸோ இந்த இடத்துல பிரிச்சுக்கிட்டாங்கன்னா சரிபாதி 50, 50% எடுத்துக்கலாமா? அப்படிங்கிறதால இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, செக்யூரிட்டி அக்ரீமெண்ட் நம்ம இந்த 8ஆம் தேதி இருந்து பார்க்கல இல்லையா? ஸோ அதனால ஒரு கோர்வையா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தடுத்த பதிவுலேருந்து நம்ம செய்திகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு காரணத்துக்காக இத நம்ம சொல்லிட்டு அடுத்தடுத்த பதிவுலேருந்து செய்திகள் வரும். இந்த கிரீன்லாண்ட்ல அதிகமான வளங்கள் இருக்கு. எல்லாமே இருக்கட்டும். எதா இருந்தாலுமே வர்த்தக பாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது நம்மகிட்ட இருந்தாலும் அதெல்லாம் கொண்டு போய் வியாபாரம் பண்ணா தானே அதுக்கு மதிப்பு. இல்லைன்னா இல்ல இல்லையா?
பூட்டி வச்சுக்கலாம். இப்ப எப்படி டென்மார்க் வந்து கிரீன்லாண்ட்ல பூட்டி வச்சுக்கிறாங்க. பூட்டி வச்சுக்கலாம். அதனால அவங்க பெரிய ஆள் ஆயிட முடியாது. வர்த்தகம் பண்ணணும். அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எஃபெக்டிவா வர்த்தகம் பண்ணி அதை காசு ஆக்குனா தான் அதுக்கெல்லாம் மதிப்பு. இல்லைன்னா மதிப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால வர்த்தக பாதைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல புதுசா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அது டாமினேட் பண்ணுது ரஷ்யா. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புல இருந்து ட்ரம்ப் அவர்கள் ஸோ அவர் தரப்புல இருந்து ஒரு கருத்து இருந்தது. அதாவது செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் ரஷ்யா கூட போட போறோம் அப்படின்ட்டு. அமெரிக்கா, ரஷ்யா என்னத்த போட போறாங்க செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்? எதுக்காக போட போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? மேபி இந்த ஆர்டிக் பகுதிய சரிவங்கா பிரிச்சுக்கலாங்க. நீங்க இத தாண்டி வரக்கூடாது. நான் அத தாண்டி வரமாட்டேன். இது செக்யூரிட்டி கேரண்டி ஓகேவா? அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்குமா? இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட மக்களுக்காகவோ, உக்ரைனுக்காகவோ எந்த ஒரு நன்மையும், எந்த ஒரு இதுவும் இருக்க போறதில்ல. இது வந்து ஒரு அழுத்தம் ரஷ்யாக்கு. அவ்வளவா தானே தவிர, இத வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் மக்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும். ட்ரம்ப் அவர்கள் வந்து உட்கார்ந்து பேசி, ஏதோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது போல எதுவும் கிடைக்க போறதில்ல. இந்த சண்டைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு நல்ல சுமூகமான முடிவு வராத வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இப்ப யூரோப்பியன் யூனியன்லாம் பெருமளவுல பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல உக்ரைனோட அதிபர் இருக்கிறார் இல்லையா ஜெலன்ஸ்கி அவர்கள், அவர் சொல்றக்கூடிய கருத்துக்கள் தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, என் தலைவன் ஸ்லாவா உக்ரைன் அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எப்பவுமே நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம். இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என் தலைவன். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அமெரிக்கா சும்மா இந்த கிரீன்லாண்ட்லாம் உங்களுதுன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் வச்சுக்காதீங்க. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் நிராகரிக்கிறேன் உங்களோட கிளைம் அப்படிங்கிறத அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஆ அது ஓகே. ஆனா இப்போ யெமன் ஹவுதிஸ்குள்ள இந்த 8ஆம் தேதியிலிருந்து நான் சொல்ல வரேன். மொத்தம் 13 தடவ இஸ்ரேலோட இணைஞ்சு ஒரு 20 இடங்களுக்கு மேல ஏர் ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, சைடுல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். அது வாட்டுக்கு ஒரு பக்கம் வெடி விபத்து நடக்குது, குண்டு போடுறாங்க. அது வாட்டுக்கு ஒரு சைடு வெடிக்குது. நம்ம வாட்டுக்கு ஒரு சைடு நடப்போம்னு அங்க இருக்கக்கூடிய யாருமே பயப்படல மக்கள்லாம். அது பார்த்தாலே தெரியுது. 2வது அதிக அளவுல புரொட்டஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? பாலஸ்தீனுக்கு ஆதரவா நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறதோட அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவு பெருகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி தெரியல. 2வது இதுல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எப்படி குண்ட கட்டிட்டு போய் போட்டோம் பாருங்க அப்படிங்கிறதோட வீடியோ பதிவுலாம் விட்டுருக்காங்க F-16லாம். அடிஷனலா டேங்கர்ஸ் வச்சுட்டு, ஃபியூயல் டேங்கர்ஸ் வச்சுட்டு, ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஃபியூயல் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு தான் போய் தாக்குதல் பண்றாங்க. ஆனா யெமன் ஹவுதிஸ் ஒரு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல இருக்கிற இடத்துல இருந்து ஏவி விட்டுறாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க, இவங்க எந்த அளவுக்கு ஈஸியா அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, திரும்பவும் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மேல இவங்க தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது போல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா, லெபனானோட ஈஸ்ட் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மிக பெரும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க திரும்பவும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது ஏன் திரும்பி திரும்பி மீறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அவங்க ஒரு சைடு அட்டாக் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்டா சிரியால வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல சிக்கல்கள் இருக்கு. சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். என்னதான் HTSோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலுமே, அது முழுவதுமே வரல. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரீ சிரியன் இன்னொரு சைடு இதுல இன்னொரு சைடு விட்டுட்டாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, SDF இந்த குர்தின மக்கள், கீழ ஃப்ரீ சிரியன் ஆர்மி, HTS, சுபைதா பகுதி, அப்புறம் தாரா பகுதி. இங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு மிலிட்டன்ட்ஸ்லாம் ஆயுதங்கள கீழ போட்டு போய் அவங்களோட இணையற மாரி இல்ல. தனித்தனி தீவுகளா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மிக பெரும் சிக்கல் தான். இது இப்போதைக்கு தீர்வு வருமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் மெதுவா தான் போகும் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இங்கே டைரக்ட்டா கிளாஷஸ் மிரட்டல்கள் வரைக்கும் வந்துருச்சு. இதெல்லாம் அடுத்தடுத்த பேஜ்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் கன்டினியூஸா. இதோட அப்டேட்ஸ் தான். பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னா, எந்த நேரமும் மிக பெரும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு சூழல் தான் இங்க உண்டாயிட்டு இருக்கு. இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்படி உதவ போறாரு இஸ்ரேலுக்கு? ஏன்னா கடைசி நிமிஷத்துல கூட இஸ்ரேலுக்கும் சரி, உக்ரைனுக்கும் சரி முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் பைடன் அவர்கள் செஞ்சாச்சு. இதுக்கு மேல புதுசா ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஈடு கொடுத்து யாருக்கு உதவ போறாங்க, எப்படி உதவ போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது இந்த போரை முடிச்சிருவேன் அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா இப்ப ஜேடி வேன்ஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ட்ரம்ப் வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா? வரக்கூடிய வைஸ் பிரசிடென்ட், அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட். அந்த வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தரப்பு வந்து கருத்துக்கள் வந்திருக்கு. சைடுல வீடியோ பதிலோட இருக்கு. இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைன் வந்து மொபிலைசேஷன் வந்து ஏஜ கம்மி பண்ணு. 26 வச்சிருக்காங்களா? அதெல்லாம் பத்தாதுங்க. 17 வயசு பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் பேஸ் பொருளா மாறிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றீங்க? ஆயுதங்கள் அது இதுன்னு கேட்கறாங்க. முதல்ல அங்க ஆளுங்க வேணும். அப்பதான் ஃப்ரண்ட் லைன இது பண்ண முடியும். ஃப்ரண்ட் லைன ஸ்டேபிள் பண்ணா தான் ரஷ்யாட்ட பேச முடியும். சும்மா எப்படிங்க அப்படிங்கிற ஒரு தரப்பு வந்து இருக்கு. இவங்களும் வந்து அதே புராணத்த தான் பாடப் போறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் நடக்கும். அவங்க வந்தாலும் ஏதோ ஒரு சேஞ்சும் பெருமளவுல இருக்காது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறத கிளியரா தெரியுது. ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதே போல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்போதைக்கு முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இஸ்ரேலுக்கு என்ன தேவை? இஸ்ரேல் என்ன பிரச்சனை முடியும்? இப்போ யெமன் ஹவுதிஸ் என்ன பண்ண போறாங்க? இப்ப ஈரான் என்ன பண்ண போறாங்க?
இஸ்ரேல் வந்து எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு வரப்போறாங்க, அவங்க என்ன டெர்ம்ஸ் ஒத்துக்க போறாங்க தெரியல. ஸோ அதுவும் நடக்கதான் போது. எப்படி பிரச்சனை பெருசாகுமா? இல்ல எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு 7 நாள் இருக்கு. இந்த 7 நாளுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுங்கிற முடிவுகள்லாம் வரும். இப்போ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கால இது போல காட்டுத்தீ ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அசம்பாவிதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாமே வந்து அமெரிக்காக்கே ஒரு அழுத்தம் குடுக்குதா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்மலா இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது அப்படின்னா, மேற்குலக நாடுகள் அடிக்கடி போய் சேட்டலைட்ல இமேஜ் எடுத்து எடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா? இப்ப ரஷ்யா ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த மாரி மஸ்பி. அவங்க வந்து சும்மா இருக்கல. இப்ப பாத்தீங்களா, அமெரிக்கால இந்த இடத்துல தான் காட்டுத்தீ பரவுது. சூப்பரா பரவுதுங்க அப்படிங்கிறது போல இமேஜ் எடுத்து எடுத்து சேட்டலைட்ல இருந்து எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா கிளாரிட்டியா இருக்குங்க. சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அது எப்ப பாரு அடுத்தவங்கள எட்டி பார்த்துட்டே இருந்தோம்னா எப்படி அன்ஈஸியா இருக்கும் இல்லையா? ஒரு அசௌகரியம் ஏற்படும் இல்லையா? இப்ப அது அமெரிக்காக்கு ஏற்பட்டிருக்கா? மத்த நாடுகள் பண்ணலாம். ஆனா தைரியமா வெளியிடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, அது வெளிப்படையா இது ஏர்போர்ட்டு. இப்படி இருந்து பார்த்தா இப்படி தெரியுது. இது மிலிட்டரி பேஸு. இப்படி இருந்து பார்த்தா இப்படி தெரியுது அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்ப கூட சிரியால வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இருக்கு இல்லையா? ரஷ்யாவோட ஆயுதங்கள கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அந்த ஆயுதங்கள பெருமளவுல குமிச்சு வச்சுக்கிறாங்க. இவாக்குவேட் பண்றதுக்கா அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ். இப்ப இது எல்லாம் எடுத்து எடுத்து காமிக்கும்போது அசௌகரியமா இருக்கும் இல்லையா? தேவையில்லாம அடுத்தவங்கள எட்டி பார்த்துட்டு இருந்தோம்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதே போல இப்ப அவங்களும் வந்து இது செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த சேம் அந்த மெடிசன் வந்து அப்படியே எடுத்து அமெரிக்கா கூட்டி விடுறாங்க ரஷ்யத்திற்கு வந்து அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ அது மட்டும் இல்லாம எரியற நெருப்புல எண்ணெய் எடுத்து வேற ஊத்திட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா பெருமளவுல காட்டுத்தீ பரவுது. அந்த இழப்பு, இந்த இழப்புன்னு எல்லாரும் வீடியோ போடும்போது அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற போல ஒரு வாய்ஸ் வந்தது. அந்த டைம்ல அத சப்ரஸ் பண்ணதுக்கா இப்படி வருதா? அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சுருச்சு. பயங்கரமான நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. காட்டுத்தீ பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல அமெரிக்கால. இதுல இன்னொரு விஷயம் வேற வதந்தி பரவிட்டு இருந்தது. என்னன்னா, ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் பெருமளவுல அமெரிக்கால இல்லையா? ஏன்னா அவங்கலாம் வந்து உக்ரைனுக்கு போயிட்டாங்களா? உக்ரைனுக்கு உதவுறதுக்காக நீங்க அனுப்பிச்சு விட்டீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பரவிட்டு இருந்தது. அதனால தான் காட்டுத்தீ அணைக்க முடியல அப்படிங்கிறதோட. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மெக்சிகோல இருந்து ஆளுங்க வந்து போயிருக்காங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் உதவுறதுக்காக. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கறனால உண்மதானா? அப்படின்னு சில அனலிஸ்ட்டுக்குலாம் கேள்விகள் வந்து திரும்ப திரும்ப வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, மதுரோ அவர்கள் 3வது முறையா பதவி ஏற்க போறாரு. அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க. இப்ப கூட அந்த கன்சாலஸ் அவர்கள்லாம் பயங்கரமா ஃபியர்ஸா பேட்டிலாம் குடுத்துட்டு இருந்தாரு. அது வேற விஷயம். இப்போ அதுக்கு உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, அதாவதுங்க டெமோக்ரஸி வந்து திருடப்பட்டிருக்குங்க. மக்கள் வந்து அவங்களோட உரிமை திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. எங்க முதல்ல நீங்க எலக்ஷன் வைங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அங்க திருடப்பட்டிருக்கு, இங்க மறுக்கப்பட்டிருக்கு. அப்படி இதுக்கு 2ம் பெருமா வித்தியாசம் இல்லைங்க அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. இது போல கிரிட்டிசைசேஷன்ல இருந்து எப்படி உக்ரைன் மீண்டு வரப்போறாங்க? அது மட்டும் இல்லாம பெருமளவுல இழப்புகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல மீண்டு எப்படி வரப்போறாங்க? அமெரிக்கா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ரஷ்யா எந்த மாரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறாங்க? இல்ல அமைதி வருமா? இல்ல மிடில் ஈஸ்ட் மிக பெருமளவுல பிரச்சனை வெடிக்குமா? என்ன ஏதுங்கலாம் தெரியல. எல்லா பக்கமுமே அப்படியே ஒரு பீக்ங்கிறது அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. பட் ஆனா அது எந்த ஒரு இதுலயும் முடியிற மாரி தெரியல. அது இந்த ராம்சைன் மீட்டிங்லாம் சக்சஸ் ஆனது தான் மிக பெரும் இஷ்யூவா இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பைடன் அவர்களோட லாஸ்ட் நோட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்ல எல்லாமே சக்சஸ் அப்படிங்கிறது போல ஒரு பாயிண்ட்ட முடிச்சு குடுத்து அனுப்பிடணும் அப்படிங்கிறது போல, ராம்சைன் மீட்டிங் வந்து பண்ணா சக்சஸ் அப்படிங்கிறது போல ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. மத்தபடி எதுவும் இல்ல அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு இருந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ தெரியல. இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். உக்ரைனுக்கு என்ன மாரியான உதவிகள் வரப்போது? உக்ரைன்ல திரும்ப டெமோக்ரஸி வருமா? எலக்ஷன் வருமா? அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்தரலாம். வரக்கூடிய அமெரிக்காவோட அதிபர் 47வது அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன நன்மைய கொண்டு வர போறார் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஆனா நம்மளுக்கு நன்மை நடக்குமா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்விடேஷன் இருக்கு. நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. இது போல செய்திகள் நடக்கிறனால பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்மைகள் ஏதாவது நம்மளுக்காக நடக்குதா அப்படிங்கிறது போல. ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.